6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதில் முதல் கேள்வி, மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிக சிறிய இயல் எண்ணுன்னா என்னது 1, மிக சிறிய முழு எண்ணுன்னா என்னது 0. அப்போ 1லேருந்து 0 கழிச்சோன்னா ஆன்சர் 1. வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம்னா ஆன்சர் என்னதுன்னா 1. அடுத்தது இதில் 17 பெருக்கல் டேஸ் = 34 பெருக்கல் 17. இது என்னென்னா பரிமாற்று பண்பு. நம்பர் நம்ம பரிமாறிக்கலாம். இங்கே இருக்கிறது முதல்ல அங்கே போட்டுக்கலாம். சரி, இப்போ இங்கே நம்மளுக்கு இங்கே 34 இல்லை. அப்போ இந்த 34 இங்கே தூக்கி போட்டுருங்க. சரி, இங்கே இருக்க முதல் நம்பர் நம்ம இங்கே ரெண்டாவது எழுதிக்கலாம். இங்கே இருக்க ரெண்டாவது நம்பர் இங்கே முதல்ல எழுதிக்கலாம். அப்படியே நம்ம இதுதான் என்ன பண்புனா பரிமாற்று பண்பு. 3வது, ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எதை கூட்டினா 0வை கூட்டும்போது அது மாறாமல் இருக்கும். சரியா? அடுத்தது, டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. 0வால் வகுக்கும்போது வரையறுக்கப்படவில்லை. சரியா? 0வால்னா 1/0ங்கும்போது அதுக்கு இன்ஃபினிட்டி தான் ஆன்சரும், அது வரையறுக்கப்படவில்லை. ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஓகேவா? எந்த எண்ணை பெருக்கும் போதுன்னா 1 கொண்டு பெருக்கிறோம். 15 1 பெருக்கின ஆன்சர் 15. அப்போ 15 எண்ணு மாறாமல் இருக்குது. எந்த எண்ணு கூட பெருக்கும்போது 1 கூட பெருக்கும்போது. இப்போ ஆன்சர் 1. அடுத்தது, சரியா தவற என கூறுக. ஃபஸ்ட்டு 1, முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். முழு எண்களோட பெருக்கல் சமணி என்னன்னா 1 தான். ஏன்னா 1 கூட நம்ம பெருக்கும்போது தான் நம்மளுக்கு அதே சேம் நம்பர் கிடைக்கும். 0 கூட பெருக்கிட்டோன்னா அந்த ஆன்சர் ஃபுல்லாகவே 0வாக மாறிடும். சரி, அதனால் இதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு. பெருக்கல் சமணி என்னென்னா 1. இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இரு முழு எண்களோட கூடுதல் எடுத்துக்கிறோம். 2 முழு எண்களோட கூடுதல் இப்போ 2ஐயும் 3ஐயும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அது கூட்டினா 5. அதை பெருக்கணும்னா 2 3 எவ்வளவோ 6. இப்போ எது இதில் ஜாஸ்தியாக இருக்குது? நமக்கு 6 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரு முழுக்களின் கூடுதல் பெருக்கு தொகையை விட குறைவாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா பெருக்கு கூட்டுதல் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. 1 2 எடுத்துக்கோங்க. 1 2 கூட்டினா 3, 1 2 பெருக்குனா 2. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கூடுதல் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க. அப்போ எல்லாம் நம்மளுக்கு இது பொருந்தாது. அதனால் இதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு. முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. கூட்டலுக்கும் நம்மளுக்கு சேர்ப்பு பண்பு வரும், பெருக்கலுக்கும் சேர்ப்பு பண்பு வரும். சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? சரி. முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் பண்பு பரிமாற்று பண்பு உடையவை. கூட்டலுக்கும் பரிமாற்று பண்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும், பெருக்கலுக்கும் வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் தான் என்னென்னா சரி. முழு எண்களில் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. இதுவும் என்னென்னா சரி. 3வது கணக்கு என்ன அப்படின்னா, கீழ்காணும் வினாக்களில் பெறும் பண்பு யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இதில் தந்திருக்கக்கூடிய இந்த வினாக்களோட பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஒன்றில் 75 + 34 = 34 + 75. இப்போ இதில் இடையில என்ன குறி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் குறி இருக்கா? ப்ளஸ் குறி இருக்குது. அப்போனா இது கூட்டல் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்தது பாருங்கள், 75 நம்மளுக்கு இந்த பக்கமாக வந்திருக்கு. 34 இங்கே ரெண்டாவது இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது. இங்கே 75 ஃபஸ்ட்டு இருக்குது, அங்கே ரெண்டாவது இருக்குது. அப்போனா இது என்ன பண்பு அப்படின்னா a + b = b + a. இது என்ன பண்பு அப்படின்னா கூட்டலின் பரிமாற்று பண்பு. கூட்டலின் பரிமாற்று பண்பு. அடுத்து செகண்டு, 12 × 4 × 8 = 12 × 4 × 8. இல்லை இடையிலலாம் என்ன குறி இருக்குது? பெருக்கல். அப்போ பெருக்கல்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்புன்னு பார்க்கணும். a × b பெருக்கல் c = a × b × c. முதல்ல ஏயும் பியையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அடுத்தது இங்கே பியையும் சியையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அப்போ இது என்ன பண்பாக இருக்கும்? சேர்ப்பு பண்பாக இருக்கும். சரி, அப்போ இங்கே குறி என்னது? பெருக்கல். அப்போ பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. அடுத்து 3வது, 50 + 0 = 50. இப்போ 0ங்கிறது என்ன பண்புனா நம்மளுக்கு இடையில குறியை பார்க்கணும். ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இது 0 வந்துச்சுன்னா இது என்னென்னா கூட்டலின் சமணி பண்பு. இப்போ 0 கூட்டல் சமணி. அடுத்தது 50 × 1 = 50. இடையில என்ன குறி இருக்குன்னு பாருங்கள், பெருக்கல் குறி இருக்குது. அப்போ இது 1ங்கிறது என்னன்னா பெருக்கல் சமணி. 1 என்பது என்னது? பெருக்கல் சமணி.
அடுத்தது 50 பெருக்கல் 42 = 50 பெருக்கல் 40 ப்ளஸ் 50 பெருக்கல் 2. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 50 40 கூடயும் பங்கு வச்சுருக்கு. அதே போல் 50 எது கூடயும் பங்கு வச்சுருக்குன்னா 2 கூடயும் பங்கு வச்சுருக்கு. இப்போ இங்கே இடையில என்ன குறி இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ கூட்டலின் மீதான, அடுத்து இங்கே என்ன குறி இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. பெருக்கல் வந்து கூட்டல்லையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பெருக்கலின் பங்கீடு வச்சுருக்கிறோம். அப்போ கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீடு. அடுத்து 4வது கணக்கு, முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. சரியா? முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் 50 பெருக்கல் 102 தந்திருக்குறாங்களா? இப்போ 50 பெருக்கல் இந்த 102 நம்ம எப்படி எழுதலாம்? 100 + 2 எழுதிக்கலாமா? 100 + 2 எழுதிக்கலாமா? அடுத்தது இந்த 50 இது கூட பெருக்குங்க. 50 பெருக்கல் 100, 50 பெருக்கல் 100, அடுத்தது ப்ளஸ் குறி போடணும். 50 பெருக்கல் 2, 50 100 பெருக்கணும் அப்படின்னா 5000 ப்ளஸ் 50 2 பெருக்குனா 100. 5100 கூட்டணும் அப்படின்னா 5100. சரி, அப்போ இது என்ன பண்புன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு கூட்டல் வந்திருக்கு, இடையில கூட்டல் குறி வந்திருக்கு, இங்கே பெருக்கல் குறி வந்திருக்கு. அப்போ கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி. அடுத்த செகண்டு, 500 பெருக்கல் 689 மைனஸ் 500 பெருக்கல் 89. இப்போது இது என்ன இதுனா கழித்தல் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ இது என்ன பண்பாக இருக்கும்? அதே சேம் தான், கழித்தல் மீதான பெருக்கல் பங்கீட்டு விதி. கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி. அந்த விதியின்படி நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதில் 2த்துல 500 இருக்கா? அப்போ 500 பொதுவாக வெளில எடுத்துட்டோன்னா 689 மைனஸ் இந்த 89 வந்துடுது. இதில் வந்து பெருக்கல் குறி இருக்கும். 500 பெருக்கல் 689 89 கழிச்சா எவ்வளோ வரும்? 600 வருமா? 600. அப்போது 500ஐயும் 600ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 லட்சம் கிடைக்கும். சரியா? 5000 30, அது இதில் 2 0, இதில் 2 0. அப்போ நம்மளுக்கு இதை பெருக்கணும் எவ்வளோ கிடைக்குதா? 3 லட்சம் கிடைக்குது. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். அடுத்தது 3வது, 4 பெருக்கல் 132 பெருக்கல் 25. இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே என்ன குறியாக இருக்குது? பெருக்கல் குறியாக இருக்கா? அப்போ இது என்ன பண்பா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெருக்கலின் பரிமாற்று பண்பை பயன்படுத்தணும். பெருக்கலின் பரிமாற்று பண்பை பயன்படுத்த நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4 பெருக்கல் 132 பெருக்கல் 25. நம்மளுக்கு ஆன்சருக்காக நம்ம பரிமாற்றிக்கலாம். எப்படி? 4 25 பக்கத்தில் எழுதிக்கலாம். 4 பெருக்கல் 25 பெருக்கல் 132. 4 25 பெருக்குனா 100 வருமா? 100 பெருக்கல் 132. 132 100 பெருக்குனா 13200 கிடைக்குது. இந்த 2 0 இது கூட நம்மளுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா 13200. இதில் என்ன குறி இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் குறி இருக்கா? அப்படின்னா இது நம்ம கூட்டல் பரிமாற்று பண்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். கூட்டல் பரிமாற்று பண்பை பயன்படுத்த இந்த 196 பக்கத்தில் 104 நம்ம பரிமாறிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போனா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 300. 196 104 கூட்டினா 300 + 34. 300 34 கூட்டணும் அப்படின்னா 334. சரி, அவ்வளோதான் 4வது கணக்கு.
இனி அடுத்தது புறவய வினாக்கள் பார்க்கலாமா? 53 + 49 × 0 என்பது எந்த நம்பர் கூட 0 பெருக்கலாம்? ஆன்சர் என்ன தான்? 0. 59/1 என்பது எந்த நம்பர் கூட 1 வகுக்கும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு இதனுடைய ஆன்சர் நெடில் இ. அடுத்தது 7. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் நம்ம எடுத்துக்காட்டுக்கு 2 எடுத்துக்கலாம். பூஜ்ஜியமற்ற முழு எண்ணை பூஜ்ஜியம் இல்லாத ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 2. அதனுடைய தொடரினா 3. இப்போ 2 3 6. அப்போ இது என்ன எண்? ஒரு இரட்டை எண். ஒரு இரட்டை எண் தான் ஆன்சரு. அடுத்தது முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. முழு எண் நம்மளுக்கு தொடங்குறது எதுலேருந்து தான்? 0லேருந்து தான் தொடங்கும். அப்போ அதுக்கு முன்னி இருக்குமா? அதுக்கு முன்னால் எண் இருக்குமா? இருக்காது. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா 0. 9. பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பூஜ்ஜியம் கிடையாதுன்னு. 2யும் 0யும் பெருக்குனா 0, 0வையும் 0யும் கூட்டினா 0, 2யும் 0யும் கூட்டினா 2, 0யும் 0யும் கழிச்சா 0. அப்போது எது நம்மளுக்கு ஆன்சர்? பூஜ்ஜியம் இல்லாதது 2. பின்வரட்டு எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இதில் எது நம்மளுக்கு கரெக்டு கிடையாதுன்னு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாமே ப்ளஸ், இது சேர்ப்பு பண்பு ப்ளஸ், இது பெருக்கல்ல சேர்ப்பு பண்பு. இது இதுவும் இதுதான் பாருங்கள் நம்மளுக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே அப்புறம் சேர்த்து இங்கே எழுதியிருக்காங்க. அப்போது இதுதான் நம்மளுக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்க. அப்போனா ஆன்சர் என்னென்னா குறில் இ. அவ்வளோதான், இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.